ஆம், இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று இது தாயக களம். இந்த தாயக களத்தில் இன்று நாங்கள் இலங்கையில் அண்மையில் நடந்த சம்பவங்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக இந்த நிகழ்வு இடம்பெறும். இதில் எங்களுடன் ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள் பொன்னையா இணைந்திருக்கின்றார். உங்களுக்கு பரிச்சயமானவர். ஒரு கணக்காளர், கன்சல்டனாகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். வணக்கம் அருள். வணக்கம் அரஸ். வணக்கம் இலக்கு நேர்களே. இலங்கையில இப்ப அண்மையில மிகவும் பேசுபொருளாக இருப்பது 1 பில்லியன் அமெரிக்க டாலரை சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும், இது கருப்பு பணமா அல்லது போதை வியாபாரிகளுக்காக அனுப்பப்பட்டதா அல்லது வேறு தேவைகளுக்காக அனுப்பப்பட்டதா அல்லது சிலர் இதை உள்ளுக்குள் இருந்து ஸ்கேம் பண்ணி செய்தார்களா என்றது. இந்த நிதி தொடர்பாக இலங்கைக்கும் பண நெருக்கடிகளுக்கு நெடுக ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அண்மையில் யுஏஇக்கு ஒரு 2 மில்லியன் டாலர்கள் அனுப்பியதாக கூறி மோசடி செய்ததாக கூறிய பிரச்சனையில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிந்த விடயம். அதே போல ஊழல் வழக்குகள், அரவிந்த டி சில்வாவின் உறவினர் ஒருவர் அவரின் வீட்டில் தற்கொலை செய்தது கூட இந்த விமான கொள்வரவு ஊழல் என்று சொல்லி நிதி நெருக்கடிகள் என்று இலங்கைக்கும் அந்த பணத்துக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனையாகத்தான் இருப்பது. அது தொடர்பாகத்தான் பேச போகிறோம். இதுல நான் கேட்க வேண்டிய கேள்வி என்று சொன்னால், இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் ஒரு பொருளுக்கான ஆரம்ப கட்டத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பும் வரையிலான ஒட்டுமொத்த இறக்குமதி நடைமுறை, அதாவது இம்போர்ட் ப்ரொசீஜர் என்று சொல்றது, அது என்ன மாதிரி என்று சொன்னால், இதுக்கும் ஒரு பொருட்களை வாங்கியது போலதான் இவ்வளவு பெருந்தொகை பணம் 1 பில்லியன் டாலரை அனுப்பி இருக்கிறார்கள், 1000 மில்லியன். அதை அப்ப இந்த ப்ரொசீஜர் என்ன மாதிரி? இந்த 1 பில்லியனை முதல் நாங்கள் பேசி கொண்டு வருவோம். என்னன்னா, இலங்கையில பொருளாதார நெருக்கடி அந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக IMF கொடுத்த பணத்தொகை 4 பில்லியன். அதுடன் பொருளாதாரம் நிமிர்ந்து இந்த பொருளாதார பாதிப்பிலிருந்து வெளிவர்றது கொடுத்த காசு. இது 1 பில்லியன் அளவான டாலர்களை வெளியில அனுப்பியிருக்கணும். அதாவது ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டு கையிருப்பு இருந்தால்தான் வெளிநாட்டில இருந்து அந்த வெளிநாட்டு கையிருப்பு காசை பயன்படுத்தி இறக்குமதி செய்யலாம். வாகன இறக்குமதிகள் கூட கன இறக்குமதிகள் நின்றது. அப்ப கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு பொருளாதாரத்தை நிமித்தருக்கு தேவைப்பட்ட காசுல 1 பில்லியன் அளவு காசை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இறக்குமதி செய்கிற என்ற பெயர்ல பொய்யான நிறுவனங்களை 30 to 50 என்று கூறுகிறார்கள். இனி விசாரணைகளில் தான் தெரிய வரும். குறிப்பிட்ட ஒரு தனிநபர் அவர் மணி மாற்று, அதாவது எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி வச்சிருந்திருக்கிறார், மணி மாற்று கம்பெனி ஒன்று வச்சிருந்திருக்கிறார். அதனூடாகத்தான் இந்த இவ்வளவு பணத்தொகையும் மாற்றப்பட்டிருக்குது. முக்கியமாக 4 வங்கிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கின்றன. ஒற்றை சொல்ல முதல்ல சொல்லுவோம், இந்த எல்லாத்துக்கும் இங்க கேட்டீங்களா, இலங்கையில காசு பிரச்சனை சிக்கல்கள் மாத்தினம் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு என்ற சிஸ்டம் இருக்கு, கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற ஒன்று இருக்குது. வங்கிகள்ல 1 இல்ல 2 3 4 வகையான கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சிருப்பினா, ஒரு இடத்துல பிழை நடந்தா இன்னொரு இடத்துல அப்படி வேணும், ஒரு இடத்துல ஒரு ஆள் தவறு விட்டா இன்னொரு இடத்துல பெருந்தொகைகள்ண்டா கீழே உள்ள கிளாக் சைன் பண்ணி பிறகு ஆபீசர் சைன் பண்ணி மேனேஜர் வரைக்கும் போகும். அல்லது பின்னேரங்கள்ல நடக்கிற GL எடுப்பு, நான் வங்கியில வேலை செய்து நான் என்ற வகையில வங்கியில உள்ள கட்டுப்பாடுகள் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த கட்டுப்பாடுகள் இறுக்கமாயிருந்தால் இப்படியானவர்களை செய்யல. அது வங்கியிலையும் சில மோசடிகள் நடக்கலாம். சிலது தவிர்க்க முடியாதவர்கள் இருக்குது. அது வங்கியினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட வகையிலேயே செய்வார்கள். அதை நான் இப்பொழுது இங்கே சொல்வதற்கு நேரம் இருக்காது. இப்ப நான் குறிப்பிட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க 4 பேர் முக்கியமான அந்த 4 வங்கிகள்ல இருந்தும் அவை இல்லை. அதாவது இலங்கை வங்கியோ, மக்கள் வங்கியோ, ஹெட் நேஷனல் வங்கியோ, கொமர்ஷியல் வங்கியோ இதுல சம்பந்தப்படவில்லை. இந்த வங்கிகள் தான் இலங்கையில மிக பெரும் வங்கிகள். நேஷனல் சேவிங் பேங்க் அது சேமிப்பு வங்கி, அதை இதில் நாங்கள் எடுக்க வேண்டாம். இந்த வங்கிகள் சம்பந்தப்படையில நான் நினைக்கிறேன் இந்த கட்டுப்பாடு உள்ளக இறுக்கமான கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கிறதா அல்லது சில நேரம் அங்கேயும் இதே மாதிரி சிஸ்டம் தான் இருந்ததான்னு தெரியாது. அப்ப உள்ளக கட்டுப்பாடுகள்ல உள்ள ஒரு குறைபாடு முதலாவது. 2வது, இதுக்குள்ள வெறும் வங்கிகளும் அந்த பணம் அனுப்புவரும் சம்பந்தப்பட இல்லை. இதுக்குள்ள இந்த நான் இறக்குமதி நடைமுறைகளும் பணம் அனுப்பு நடைமுறைகளையும் கீழே சொல்லிக்குள்ள பார்ப்பீங்கள். அதுல கட்டாயம் மத்திய வங்கிக்கும் ஏதோ ஒரு வகையில மத்திய வங்கி ஊழியர்களுக்கும் சில நேரத்துல சுங்கப்பகுதி ஊழியர்களுக்கும் தொடர்பு இருக்கும் என்பது நான் அந்த படிமுறைகளை சொல்லுகின்ற பொழுது இதை கேட்கின்றவர்களுக்கும் தெரிய வரும். அப்ப இதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, வழக்கமாக களவெடுப்பவர்களை நாங்கள் பார்ப்பது பஸ்ல பொக்கெட் அடிக்கிறவர், அல்லது வீடு புகுந்து களவெடுக்கிறவர், ரோடியக்குள்ள பறிச்சு கொண்டு வருவர், இது வெள்ளச்சட்ட கள்ளர்கள்.
வெள்ளைச்சட்டை அணிஞ்சு கொண்டு பேங்குக்குள்ள போய் அந்த நிதி செலவை பிரிவு வங்கியில போய் வங்கிக்கு உள்ள வச்ச அரசு இவங்க வேணுமென்று தான் செய்திருக்கிறாங்கன்னா இது ஒரு பாடமா இருக்கட்டும். நீங்கள் பெரிய ஒரு வங்கி முகாமையாளர்ன்றா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு கௌரவமான பதவி வந்து எவ்வளவு பேர் வருவினம் போவினம் அவரை சந்திக்கணும் கொள்ளணும் என்று சொல்லி ஒரு கௌரவமான பதவி அங்கே வச்சே பிடிச்சிருக்கிறார்களே என்று சொல்லி சொன்னா இந்த கௌரவமான பதவியிலையும் களவெடுக்கணும். அதான் இப்ப சும்மா ஒரு சுருக்கமா சொல்றேன், இந்த திருடர்கள் வந்து உலகம் முழுக்க இருப்பார்கள், திருடர்கள் சும்மா ஒரு கற்பனைக்கு எழுதுறவர் ஒருத்தி சொல்றான் என்னன்னா, நான் சும்மா ஒரு திருடன் சொல்றான் வெளில சில விஷயங்களை நான் தவிர்த்து பார்த்தேன். சும்மா திருடன் சொல்ல கொடுமேன்றா திருடராண்டு கேட்டா நாங்களும் ஒரு பெரிய பல்தேசிய கம்பெனி தானே, நாங்கள் எத்தனை வகையான வேலைகளை கொடுக்குறோம். நாங்கள் இல்லைண்டா திருட்டுக்கு அதாவது இந்த கூட்டு துறப்பு செய்கிறவனுக்கு வேலை இருக்காது, வேலை இருக்காது, பலமான கதவு செய்கிறவனுக்கு வேலை இருக்காது, சிசிடிவி கேமரா தயாரிக்கிறவனுக்கு வேலை இருக்காது, ஊர்ல விடுப்பு கதைச்சு கேட்கிற பொம்பளை கிழவிகளுக்கு விடுப்பு கதைக்கிறதுக்கு தொழில் இருக்காது. அதே போல இப்ப வங்கியில ஏன் கொண்டு நாங்கள் காசை போடுறோம், பாதி பாதுகாப்புக்கு தான் கொண்டு வங்கியில காசை போடுறோம். இப்ப வங்கி இருக்க தேவையில்லை, பாதுகாப்புக்காக வீட்டையே காசை வச்சிருக்கலாம். சும்மா சொல்றேன், நான் வங்கியில லொக்கர் வச்சிருக்கிறாங்க வேறங்க. நாங்கள் இந்த நகைகளை முக்கியமான ஆவணங்களை கொண்டு லொக்கர் வச்சிருக்கிறோம், பயத்திலானே கொண்டு அங்க வைக்கிறோம், அதுகளுக்கு தேவையில்லாம போயிடும். வங்கிகள்ல செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லி பாருங்க, அடிக்கடி உங்களுக்கு செய்திகள் வரும். வங்கிகள் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு சொல்லியே இங்க பெரிய பெரிய உலகத்தின் முதலாந்தர நிறுவனங்கள் அவர்கள் செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்கி, இல்லைன்னா அவருடைய வங்கிகளை நுழைஞ்சு காசு எடுத்துட்டு போய் அப்படி இருந்துமே நிறைய வங்கிகளின் காசை இடையில எடுத்த நிறைய வரலாறுகள் இருக்குது அந்த இதுகள் இல்ல. அதே போல இந்த இன்டர்நெட் செக்யூரிட்டி என்று சொல்லி நாங்கள் வாங்கிக்கிற கம்ப்யூட்டர்ல வந்து திருட்டு போவதற்காக இன்டர்நெட் செக்யூரிட்டி செய்கிற அவங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்கு, இப்ப சேரம் பிடிச்சா கொண்டா கூட ஜிபிஎஸ்ல எங்க போயிடும் வேற என்னவென்ற அதிண்ட பாதி தேவை இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இப்ப இந்த வழக்கறிஞர்கள் பாதிப்பு வழக்கறிஞர்கள் 30-40% கழிச்சு இப்ப இந்த வங்கியில இருக்கிற அந்த அவைகளுக்கு தான் வாதாட போயிடும், வழக்கறிஞர்களுக்கு வேலை இல்லாம போயிடும், நீதிபதிகள்ல கொஞ்சம் பேர் இல்லாம போயிடும், கோர்ட்ஸுகள் தேவையில்லை, கோர்ட்ஸ்ல வேலை செய்கிற ஆட்கள் தேவையில்லை. அதே போல இப்ப போலீஸ்காரரும் கூட ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சொன்னா கடைசியா சும்மா ஒரு இவன் தான் கலவடத்தோண்டு பிடிச்சு கொண்டதோடு பேர் எடுத்து பதவி எடுப்பாங்க. அப்படியான ஆட்கள் இல்லை. இப்படி எல்லாம் இருக்கிறபடியா நாங்கள் வந்து இப்ப இன்னொரு வகையான இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் கூட களவுன்றதுக்காக தான் இன்சூரன்ஸ் போடுது, களவுல இருந்து தப்பித்தல்ன்றாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வருமானம் இல்லாம போயிடும், தொழில் வாய்ப்பு இல்லாம போயிடும். அதான் இப்ப சில இடங்கள்ல சொல்லுவாங்க கேட்டட் கம்யூனிட்டி, இப்ப வீடுகள் டிக்கேக்குள்ள சொல்லி வைப்பாங்க இது கேட்டட் பாதுகாப்பான மக்கள் வாழ்ற இடம் என்று சொல்லி சொல்றாங்க, கள்ளர்கள் இல்லாத இடம் அர்த்தம், அது இல்லாம போயிடும். அப்படின்றதுதான் கள்ளர்கள் இருக்கிறார்கள். இது சும்மா நான் களவை பற்றி சொல்வதற்கான ஒரு உதாரணத்தை சொன்னேன். அதாவது களவு என்பது எவ்வளவு தொழில்களை உருவாக்குகிறது என்பதற்கு தான் நான் இதை குறிப்பிட்டிருந்தேன். இப்ப இந்த விடயத்துக்கு திருப்பி வருவோம். எவ்வளவு இந்த பணத்தொகை என்று பார்த்தால் $1 பில்லியன் என்பது 1000 மில்லியன், அதுவும் அமெரிக்க டாலர். இன்றைய தினத்துல ஒரு அமெரிக்க டாலர் வந்து 325 330 ரூபாய் போகுதுன்னு வச்சுக் கொள்ளுங்கள். ஒரு மில்லி அப்படி பார்க்க போனா ஒரு மில்லியனே 33 கோடி, 33 கோடி. அப்படி பார்க்க போனா 1000 மில்லியன் 33,000 கோடி, கிட்டத்தட்ட இலங்கையின் பாதுகாப்பு செலவினமும் ஒரு காலத்துல 33,000 கோடியாகத்தான் இருந்தது. அவ்வளவு பணத்தொகை வெளியே அனுப்பப்பட்டிருக்கு. அதை யார் இதுக்கு காரணமா அமைஞ்ச வேண்டால் ஒரு தனிப்பட்ட ஆள் 35, 40, 45, 50 வகையான தனிப்பட்ட ரீதியில உள்ள வியாபார நிறுவனங்களை பதிவு செய்து ஆரம்பிச்சு அதனூடாகத்தான் இந்த பணப்பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. அப்ப பொய்யான பேர்ல அதுல வந்து நின்றா அவர் தன்னுடைய பெயரையும் விட வேற வேறு ஆக்களின் பெயர்களையும் ஆரம்பித்திருப்பதா அப்படின்றால் வேற வேறு பெயர்களை ஆரம்பிக்கிறா அவருடைய அடையாள அட்டையும் தவறாக தயாரிச்சிருக்க வேணும், அவருக்குரிய பதிவிடங்கள் என்றது தவறாக தயாரிச்சிருக்கணும், எல்லாம் தயாரிச்சு ஆரம்பிக்கப்பட்டு அதனூடாகத்தான் இந்த இது இருக்கு. அப்ப மொத்தமா அனுப்பப்பட்ட பணம் 35,000 33,000 34,000 கோடி பணம் வந்து வெளியில போயிருக்குது. இதுல சம்பந்தப்பட்ட வகையில 4 பேர் அப்படி இந்த 4 வங்கிகளினூடாகத்தான் டெலிகிராபிக் டிரான்ஸ்பர் என்ற வகையில இந்த பணம் வெளியில போயிருக்குது. இதுல நிச்சயமா வந்து எந்த அடிப்படையில இந்த பணம் போறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்றதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் கேட்டீங்களானே. அதாவது இந்த இறக்குமதி நடைமுறை என்றது என்ன என்றதுன்னு சொல்லி சொன்னா, இலங்கையில இறக்குமதி செய்யறதாக இருந்தால் முதல்ல வந்து அந்த நிறுவனத்தை வியாபார பதிவு என்று சொல்லி சொல்றது, வியாபாரத்தை பதிவு செய்ய வேணும், வியாபாரத்தினுடைய நோக்கம் என்னென்று கேட்கிற இடத்துல நாங்கள் இறக்குமதி ஏற்றுமதி என்றதையும் குறிப்பிட வேணும். சும்மா நாங்கள் இப்ப பொருள் விற்பனை செய்யறோமா, சேவை விற்பனை செய்யறோமா, ரெஸ்டாரண்டான்றது மாதிரி விற்பனை செய்யலாம். அதே ஆக்கள் நாங்கள் முதல் பார்த்தோம் தானே டின் நம்பரை பற்றி அண்மையில பேசினேன். நான் டின் நம்பர் அதோட பேட்ங்கிறது வேல்யூ ஆடட் டேக்ஸ். நான் நினைக்கிறேன் இங்கிலாந்துலையும் வேல்யூ ஆடட் டேக்ஸ் வெட்ஸ் இருக்குது, வெட் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா போல நாடுகள்ல ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இருக்குது. அதுக்கு பதிவு செய்ய வேணும், டின்னுக்கும் வெட்டுக்குமே பதிவு செய்திருக்கணும். அதை விட சுங்கத்துல போய் கஸ்டம்ஸ் என்று சொல்லி சுங்க திணைக்களத்துல போய் நான் ஒரு இறக்குமதியாளர் என்று சொல்லி அங்கேயும் பதிவு செய்திருக்கோம்.
இவ்வளவும் இருந்தால்தான் முதல்ல ஒரு ஆள் இறக்குமதியாளருக்கான தகமை விடுறார். வியாபாரத்தை பதிவு செய்யணும், சுங்கத்துல பதிவு செய்யணும், டின் நம்பரும் வெற்றும் ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தது அதாவது அதாவது என்ன வகையில இந்த காசை கொடுக்க போறோம்ன்றதுக்கான மெதட்டுகள் 2 இருக்குது. ஒன்று வந்து அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட், எல்சி என்று தமிழில் குறிப்பிடுவார்கள். மற்றது டெலிகிராபிக் டிரான்ஸ்ஃபர் என்று முன்னமே பணத்தை அனுப்புறது. இது லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்றுதான் அதிகமாக நடைபெறுவது. அதற்கு நேரடியாக மொழிபெயர்த்தால் கடன் கடிதம் ஆனால் தமிழிலே அதை இலங்கையிலே தமிழிலே மிக அழகாக அதை மொழிபெயர்த்து நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் பாவித்தார்கள் நாணய கடிதம் என்று சொல்லி. நாணயம் என்ற சொற்பிரயோகத்தை இப்ப திருப்பி பார்ப்போம். வங்கிகளுக்கு இல்லை, நாணயத்தை வங்கியில உள்ள நம்பிக்கையில நாங்களுடைய காசை போடுறோம், வங்கி பாதுகாப்பா இருக்கும். ரைட், ஒரு மனிதர்ல நேர்மையானவரை நாணயம் உடையவர் என்று சொல்லி சொல்றோம். காசுக்கு நாணயம் என்ற பெயர் வந்தது காரணம் என்னென்றா, ஒரு பேப்பரை அல்லது வெறும் உலோகத்தை நாங்கள் காசு என்று நம்புறதுக்கு அதுல ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கக்கூடிய நாணயம். அதன் அடிப்படையில தான் நாணய கடிதம் என்று, லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுக்கு உண்மையான மொழிபெயர்ப்பு கடன் கடிதமா இருந்தாலும் நாணய கடிதம் என்று மொழிபெயர்த்துக்கிறார்கள் மிக அழகாக. இதன் அர்த்தம் என்னென்றா, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யறதுக்கு அந்த வெளிநாட்டு ஆறுகிட்ட இறக்குமதி செய்ய போறோமோ அங்க அதுக்கும் அவங்களுக்கும் ஒரு வங்கி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு துபாயில இருந்து இறக்குமதி செய்ய போறீங்களா இருந்தா துபாயில உள்ள வங்கிக்கு இலங்கையில உள்ள வங்கி கொடுக்குற ஒரு நம்பிக்கை கடிதம். இந்த கருத்து என்னன்னா, காசை இப்ப தர மாட்டோம், பொருட்கள் நீங்கள் ஏற்றி அனுப்பி எங்கட நாட்டுக்கு வந்து சேர நாங்கள் காசை தருவோம் என்றதான் நாணய கடிதம் இல்ல லெட்டர் ஆஃப் கிரெடிட். அப்ப இப்போ இவ்வளவு ஒரு அளவும் நாங்கள் என்ன யோசிச்சிருப்போம்டா, ஒரு ஆள் பொருள் வாங்குறதா இருந்தா காசை முதலே கட்ட வேணுமா, காசை அனுப்பித்தான் பொருள் பெற வேணுமா, நாங்கள் தனிப்பட்ட இதுல இப்ப நீங்கள் இங்கிலாந்துல இருந்து வந்து யூஎஸ்ல இருந்து ஒரு சாமான் வாங்குறீங்கன்னா காசை முதல் பே பண்ணி போட்டு தான் எடுப்பீங்க. முந்தியொரு முறை இலங்கையில இருந்தது, அந்த பொருட்களை கொண்டு வந்து கையில சந்தாப்புற காசு கொடுக்குற முறை இருக்குல்ல, கேஷ் ஆன் டெலிவரி என்று சொல்லுவாரு. கொண்டு வந்து வீட்டை கொண்டு திரைக்குள்ள டெலிவரி மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த இறக்குமதி நடைமுறை. இது காரணம் என்னென்றா, முன்ன பின்ன தெரியாத ஒரு நாட்டுல ஒரு கம்பெனிக்கு காசு அனுப்புறது தனிப்பட்ட ஆக்களுக்கு இல்லை. அப்ப 2 வங்கியை தொடர்படுத்துறாங்க. அந்த நாட்டில் உள்ள வங்கியும் இந்த நாட்டில் உள்ள வங்கியும் சேர்ந்து எங்கட நாட்டில் உள்ள வங்கி அந்த நாட்டுக்கு கொடுக்குது நாணய கடிதம் என்று சொல்லி லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை கொடுக்குது. அப்ப இதன் அடிப்படையில என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னா, அந்த வெளிநாட்டு வங்கிக்கு இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த பொருட்கள் வந்து எங்கட நாட்டுக்கு வந்து இறங்கி எல்லாம் சரி என்பதன் பின்னர் நாங்கள் பணத்தை உங்களுக்கு தருவோம் என்பது ஒரு முறை. மற்றது முறை என்னன்னா, டெலிகிராபிக் டிரான்ஸ்ஃபர் என்ற அடிப்படையில முன்கூட்டியே ஒரு பகுதி பணத்தையோ அல்லாட்டா பகுதி அளவு பணத்தையோ அனுப்பி விடுறது. இதெல்லாம் இங்க நடந்திருக்கு, டெலிகிராபிக் டிரான்ஸ்ஃபர் என்ற பேர்ல நடந்திருக்கு. அதுக்கான மிக இறுக்கமான சட்டங்களை மத்திய வங்கி இப்ப கொண்டு வந்திருக்கு. என்னன்னா, இதன் மூலம்தான் சேர மோசடி நடக்கலாம்ன்றதுக்காக டெலிகிராபிக் டிரான்ஸ்ஃபருக்கு மேக்சிமம் ஆக கூடியது $50,000 அமெரிக்க டாலரோ அல்ல அதுக்கு சமனான வேற நாட்டு நாணயம் என்று அவ்வளவுதான் அனுப்பலாம் என்று சொல்லி கட்டுப்பாடு விதிச்சிருக்குது. அப்ப இதுக்கண்டா என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னா, அதுலயும் 2 இருக்கு. அட்வான்ஸ் டிடி என்று சொல்லி ஒன்று இருக்குது. அட்வான்ஸ் டிடி என்று சொல்லி சொன்னா முழு காசையும் முதலே கொடுத்துடுற ஒரு பகுதி இருக்குது. இன்னொன்று பகுதி அளவில் கொடுத்துட்டு ஓப்பன் அக்கௌண்ட் டிடி என்றது ஒரு பகுதி கொடுத்துட்டு மிகுதியை வந்து நாட்டுக்கு பொருட்கள் வந்ததுக்குள்ள பிறகு காசு கொடுக்குற முறை இருக்குது. அப்ப இப்ப அடுத்த கட்டமா என்ன, பொருட்களின் வருகை வந்து பார்க்க வேணும். அதாவது வந்து பொருட்களின் வருகை என்பது துறைமுகத்துக்கோ அல்லது விமான நிலையம் ஊடாகவோ வரும். அதை சொல்றது பில் ஆஃப் லேண்டிங் என்ற ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். அதாவது என்னென்னா, கப்பல் மூலமோ அல்லது விமானம் மூலமோ பொருட்கள் வந்து நாட்டுக்கு இறங்கிட்டுறதுக்கு ஒரு ஆவணம் பில் ஆஃப் லேண்டிங் என்று சொல்லி இருக்குது. அல்லது சேரம் ஏவே பில் என்றும் கூறுவார்கள். அந்த விமானத்தின் மூலம் கொண்டு வரப்படுற பொருட்களுக்கு ஏவே பில். அதை விட இந்த கொமர்ஷியல் இன்வாய்ஸ், அதாவது இந்த ஏற்றுமதியாளர் ஏற்றுமதி செய்தவர் அந்த மொத்தமாக பொருட்களின் விலை, கப்பல் செலவு எல்லாத்தையும் சேர்த்த ஒரு இன்வாய்ஸ் ஒன்றையும் கொடுத்திருப்பேன். அதோட என்னென்ன பொருட்கள் பேக்கிங் லிஸ்ட் இவ்வளவும் எல்லாம் வந்து சரி பார்த்து எங்க இறக்குமதி செய்து கொண்டு வந்து கொடுக்கல இவ்வளவும் சேர்ந்து கொடுக்க வேணும். அடுத்த கட்டம் இவ்வளவு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்கு போகணும். நாங்கள் வந்து பொருட்கள் இறக்குமதி செய்தது அடுத்த கட்டம் என்னன்னா சுங்க பிரிவுக்கு போகணும். அதை சொல்றது கஸ்ட் டெக் என்று சொல்லி சுங்க திணைக்களத்துக்கு கஸ்டம்ஸுக்கு டிக்ளரேஷன் செய்யறது என்னென்ன பொருள் வந்தது, அதனுடைய அதை சொல்றதுக்கு பேர் அசிகுடா என்று சொல்றார்கள். அந்த அமைப்பில வந்து என்னென்ன பொருட்கள் வந்ததுன்றதை பதிவு செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு அந்த பொருட்களை பார்த்து சுங்க திணைக்களம் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னா, அதுல கஸ்டம் டியூட்டின்னு ஒன்று இருக்குதான், நான் சுங்க வரி என்று சொல்றது, இறக்குமதிக்க சுங்க வரி என்று சொல்லி சொல்றது கஸ்டம் டியூட்டி கட்டணும். பேட் தேவைப்பட்டால் வேல்யூ ஆடட் டேக்ஸ் கட்டணும். இன்னொன்று பிஏஎல் என்கின்ற ஒன்று இருக்கிறது, அது ஏதோ புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று, அது என்ன ஒன்று தெரியல. அப்படியான சில வரிகள் இருக்கு. அந்த வரிகளை நாங்கள் சுங்கத்துக்கு செலுத்த வேணும்.
அடுத்தது வந்து இந்த சுங்க பரிசோதனையாக்கள் எல்லாத்தையும் சரி வாப்பினம், இந்த பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செய்தது சரியா, இதெல்லாம் கன இடங்கள்ல இந்த சுங்க திணைக்களத்தில இருந்து ஆக்கள் தப்பிச்சு சுங்கக்காரருக்கு காசை கொடுத்துட்டு கார்களை என்ன சொல்றது, வேற கார்களை இறக்குமதி செய்து போட்டு வேற காரண்ட பேர்ல குறைஞ்ச விலையில டேக்ஸ்களை கட்டுறது, அல்ல கார்களை புதிய கார்களை வாங்கி அதுக்கு மேல அழுக்குகளை பூசி போட்டு பழைய கார் இறக்குமதி செய்த மாதிரி எல்லாம் ஏமாற்றுறதும். ஆனால் பார்த்தீங்களா இருந்தா சுங்கத் பகுதியில் வேலை செய்கிறவர்கள்லாம் இந்த இலங்கையில பணக்காரர்களா இருப்பினும் ஆஹ் எப்படி வந்தேன்னு சொல்லி நிதி செலவு பெரிய ஒரு ஆராய்ச்சி ஒன்றை போட்டதா இருந்தா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அடுத்தது அதாவது கடைசியா வந்து இந்த உறுதிப்படுத்தணும் என்னென்ற பொருட்களும் வந்து சேதம் இல்லாமல் வந்திருக்குதான். இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டது கிளைம் பண்றதுக்கு அடுத்த கட்டமாக பொருட்கள் வந்துட்டுது, சுங்கப்பகுதி கிளியர் பண்ணி ஆச்சுது, சேதமடையாமல் பொருட்கள் வந்துட்டுதாண்ட இவ்வளவும் வந்ததுக்கு பிறகு இந்த தகவல் அவ்வளவும் யாருக்கு அறிவிக்கப்படும்டா வங்கிக்கு இந்த ஆவணங்கள் எடுத்து செல்லப்படும். இறக்குமதி வந்து பொருள் வந்துட்டுது, கஸ்டம் செக் பண்ணியாச்சுது, கஸ்டம் எல்லாம் செய்து வரி எல்லாம் விதிச்சாச்சுது. இப்ப இந்த கஸ்டெக் அதாவது கஸ்டம் கிளியரன்ஸ் அந்த அந்த எல்லா ஆவணங்களையும் கொண்டு வங்கியில கொடுத்ததுக்கு பிறகுதான் வங்கி இப்பொழுது அவர்களுக்கு காசு அனுப்பும். அந்த காசையும் வந்து ரிமிட்டன்ஸ் தான், டெலிகிராபிக் எல்லாமே டெலிகிராபிக் டிரான்ஸ்ஃபர் தான், ரிமிட்டன்ஸ் முறையில காசு அனுப்பும். இதுதான் எந்த முறை என்று சொல்லி சொன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட், அதாவது நாணய கடிதம் கொடுத்து இறக்குமதி செய்கிற முறை. இப்ப நாணய கடிதம் கொடுக்கறதுன்ற முறையின்படி பொருட்கள் ஒரு நாட்டுக்கு வந்து பொருட்கள் சரியா இருக்குன்றதை பார்த்ததன் பின்னர் தான் அதுக்கான பணம் அனுப்பப்படும். அதுக்கு நம்பிக்கையாக இருப்பது எங்களோட நாட்டினுடைய வங்கி, அந்த வங்கி அந்த நாணயத்தன்மையை வைத்திருக்க வேண்டும். அடுத்த முறை என்னன்னு சொல்லி சொன்னா இந்த டெலிகிராபிக் டிரான்ஸ்ஃபர்ன்றதன் மூலம் இறக்குமதி செய்யறதை பற்றி கொஞ்சம் விளக்கமா பார்க்கும். என்னண்டா இந்த டெலிகிராபிக் டிரான்ஸ்ஃபர்ன்றதை வந்து இலங்கையில உள்ள மத்திய வங்கியும் சுங்கத்திணைக்களவும் இறுக்கமாக்கி இருக்குன்னா இப்ப என்ன இதனூடாகத்தான் இந்த மோசடிகள் நடக்கலாம் என்றதுக்காக அதுக்காக கட்டாயமான சில நிபந்தனைகளை வச்சிருக்கிறார்கள். என்னன்னு சொல்லி சொன்னா முன்கூட்டியே இந்த டிடிக்காக ஒரு மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாய பதிவு ஒன்றை சுங்கத்துல செய்திருக்கவன். அப்ப பாருங்க, இந்த காசு அனுப்பினவே டிடி அட்வான்ஸா காசு அனுப்புறது எங்க பதிவு செய்திருக்கணும், கஸ்டம்ஸ்ல சுங்கத்துல பதிவு செய்திருக்கணும். ரெண்டாவது அதுக்கான சான்றிதழ் பெற்று அதுக்கான அதாவது சுங்கத்துல பதிவு செய்து அந்த என்ன பொருள் இறக்குமதி செய்ய போறோம் என்ற விவரங்களை கொடுத்து அந்த சான்றிதழ் பெறையில் என்று சொல்லி சொன்னா டிடிஏ அந்த டெலிகிராபிக் டிரான்ஸ்ஃபர் வங்கி செய்யல. அப்ப பாருங்க, இந்த வங்கிகள் இப்ப $50,000 செய்யலாம்னு சொல்லியிருந்தேன் முதலே. இந்த $50,000 அனுப்புறதா இருந்தாலும் சுங்கத்துல போய் என்ன இறக்குமதி செய்ய போறோம்ன்ற ஒரு அனுமதி எடுத்து அதனோட பிறகுதான் டெலிகிராபிக் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். அடுத்தது வந்து மேக்சிமம் நான் சொன்னது மாதிரி ஆக கூடினது வந்து $50,000 அனுப்பலாம்ன்றதை கூறியிருந்தேன். அப்ப இதுக்கு வந்து இப்ப $50,000 அனுப்புறதுக்கு இவ்வளவு இல்லாம அனுமதி எடுத்ததுக்கு பிறகு மத்திய வங்கிக்கும் இந்த தகவல் போகும், நாங்கள் இத்தனை $1,000 அனுப்புறோம் என்ற தகவல் போகும். சுங்கத்தால் ஏற்கனவே தகவல் போயிட்டுது. இப்ப கேள்வி எழுது பாருங்க, $50,000 படி அனுப்பலாம், முதலே அனுப்பலாம் டிடி முறையில் என்று சொல்லி சொன்னா இங்க 2 பகுதி கட்டாயம் சம்பந்தப்பட்டிருக்கும். சுங்க பகுதி சம்பந்தப்பட்டிருக்கும், மத்திய வங்கியும் சம்பந்தப்பட்டிருக்கும். வங்கியில உள்ள உயர் அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகள் எல்லாரும் ஒரு ஆள் இவ்வளவு பெரும் தொகைகளை மாற்றிக்கல, ஒரு ஆள் மட்டும் கையை மட்டும் மாற்றினார் அல்ல இந்த பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு என்று சொல்லி இப்ப அந்த எல்லா அனுமதிகளும் பெற்றிருந்தால் அந்த அனுமதி பத்திரங்களை வடிவ அவர்கள் பார்த்திருக்க வேணும். இதெல்லாம் கணக்க பொய்யான அனுமதி பத்திரங்கள் பெறப்பட்டதாக தான் இப்ப தகவல் வருது. சுங்கத்திலே இருந்து கிளியர் பண்ணினது, சுங்கம் கொடுத்ததுன்னு சொல்லி சும்மா பொய்யா அடிச்ச லெட்டர்களை கொண்டு வந்து வச்சு பேங்க்ல காட்டிட்டு கொண்டு இந்த காசு அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப இதன் அடிப்படையில பார்த்தா இந்த காசை இந்த 2வது முறையில அனுப்புற இந்த முறையின் அடிப்படையில தான் இவர்கள் வந்து மோசடி செய்திருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட டிரான்சாக்ஷன்கள் யோசிச்சு பாருங்க, 1-2 இல்ல 10,000க்கு மேற்பட்ட டிரான்சாக்ஷன்கள். உங்களுடைய ஒலி வரவில்லை. 10,000க்கு மேற்பட்ட கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறார்கள். $50,000 படி 2023 ஆண்டிலிருந்து 2026 அண்மையில கைது செய்யப்படும் வரைக்கும் இந்த நடவடிக்கை தொடர்ந்திருக்கிறது. இந்த நடவடிக்கையிலே அவர்களுக்கு உதவி செய்த அந்த வங்கி முகாமையாளர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அவர் அந்த தனிப்பட்ட நபர் அந்த பணமாற்று நிறுவனம் வைத்திருந்தவர் $10,000 அடக்கம் $10 லட்சம் வரைக்கும் ஒரே தடவையில பணம் கொடுத்து கொண்டு இருக்காரு. அப்ப வேண்டிய வேலை வெள்ளிக்கிழமையில நான் நினைக்கிறேன் பின்னேரம் போய் அவர்கிட்ட போய் காசை வாங்கி கொண்டு போறது, இங்கே அவருக்காக காசுகளை அனுப்பி கொண்டிருக்கிற வேலை செய்திருக்கிறேன். இதுக்குள்ள நேரடியா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் முதலாவது வந்து வங்கியோட உள்ளவ, இந்த தனியார் நிறுவனம் என்ற பேர்ல பொய்யான நிறுவனங்கள் என்ற பெயர்கள்ல கணக்கு ஆரம்பிச்சு அவர் குற்றத்துக்குள்ள சம்பந்தப்படுவார்.
இந்த சுங்க பகுதியால கொடுத்த கடிதங்கள் இருந்தால் மட்டும்தான், சுங்கத்தால் அனுமதிச்ச கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் பணம் டிடி டிரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கு ஆவணமாக இருக்கும். அப்ப அது பொய்யான கடிதங்களா உண்மையான கடிதங்களான்னு பார்க்காமல் விட்டதுன்றது அடுத்த குற்றத்துக்குள்ள வரும். மத்திய வங்கிக்கும் இதுக்குள்ள கடமை இருக்கு என்னன்னா, ஒவ்வொரு பண மாற்றுதலும், வெளிநாட்டு சம்பந்தமான ஒவ்வொரு பண மாற்றுதலும் வந்து மத்திய வங்கி போகும். நான் முன்னர் ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன், உங்களுக்கு சின்ன பேட்டி சொல்லியிருக்கல சொன்னேன், இலங்கை மத்திய வங்கிக்கு வர்த்தக வங்கிகள்ல யார் யார் எவ்வளவு பணம் விட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் அவைக்கு போய் சேரும். அது மத்திய வங்கிக்கு தெரியும். அதை விட இப்ப நீங்க பிக்ஸ் டிபாசிட்ல நிலையான வைப்பில் ஒரு காசு இட்டீங்கன்னா அதுல 10% ஏதோ மத்திய வங்கிகள் இட வேணும். நாளைக்கு தச்சில வங்கி முறிஞ்சால், நிதி நிறுவனம் முறிஞ்சால் அந்த ஒரு பகுதியை மத்திய வங்கி தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் பினான்ஸ் அப்படி என்று சில நிறுவனங்கள் முந்தைய யாழ்ப்பாணத்துல மிக பிரபலமாயிருந்து மக்கள்கிட்ட இந்த பணத்தை கொள்ளடிச்சுட்டு அவை முறிஞ்சு கொண்டு போயிட்டோம். கடைசியா மக்களுக்கு ஒரு சிறுதொகை பணத்தை மத்திய வங்கி கொடுத்தது. அந்த வகையில மத்திய வங்கிக்கும் வந்து இந்த டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர் என்ற விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வங்கியில இருந்தும் போகும். அப்ப அதை முறையா ஆடிட் பண்ணாமல் சுங்கத்தோட சேர்ந்து செக் பண்ண விட்டதுல மத்திய வங்கியின் பொறுப்பும் இதுக்குள்ள வரும். அவை இப்ப கூட்டி கழிச்சு பாத்தீங்களா இருந்தா மொத்தத்துல இந்த திருடர்கள் பலர் இதுக்குள்ள இருக்கிறார்கள். அனைவரும் அநேகமாக வெள்ளைச்சட்டை போட்ட திருடர்கள் தான். இந்த திருட்டுக்கான அதாவது இலங்கையில் உள்ள போல சட்டங்களின்படியும் இப்போ உள்ள ஆளணி வளங்களின்படியும் இந்த வழக்கு முடிவுறுத்த சேரும் வருடக்கணக்காகலாம். ஆனால் அந்த வருடங்களின் முடிவிலே பல பல தலைகள் உருளக்கூடும். அதுவும் பெரும் தலைகள் உருளக்கூடும். இது பிடிபட்டது ஒன்று மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாருங்கள். களவுகள்ல எல்லா களவுகளும் பிடிபடுறது இல்லை. பிடிபடாத களவுகள் நிறைய இதை திருப்பி ஓடிட் பண்ண வழிக்கிட்டால் நிறைய களவுகள் பிடிபடலாம். ரைட்? வங்கிகள் திருப்ப இதை ஓடிட் பண்ண எல்லா வங்கியும் வெளிக்கிட்டா பிடிபடாத இன்னும் பல, ஏதாவது டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர் வெளிநாட்டுக்கு பணம் மாற்றின எல்லாவற்றையும் தேட வழிக்கிட்டால் இதுல என்ன நடக்கும்னா இன்னும் நிறைய இது மாதிரி குடியங்கள் பிடிபடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தா இதை விட, அல்லது இதை சம்பந்தமா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு பொருளாதாரத்துல ஒரு பொருளாதாரம் ஆடிக்கொண்டிருக்கிற பொருளாதாரம், டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர் அதுகளெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் இப்ப என்னென்று சொன்னால், இப்ப 2023ஆம் ஆண்டிலிருந்து 26ஆம் ஆண்டு வரையிலும் மாற்றுகிறார்கள் என்று சொன்னால், அதை கண்டறியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வங்கிகளில் அவ்வளவு அந்த வங்கிகள் சிஸ்டத்தில் உள்ள பிழையும் ஊழல் இருந்த இந்த களவெடுக்கிற உறுதுணையாக நின்றதுதான் காரணமாக இருக்க முடியும். உண்மைதான். ஒரு நீண்டகால திருட்டை கண்டுபிடிக்காமல் விட்டது வந்து வங்கிகளில் இருக்கின்ற ஒரு பலவீனமான முறை. அப்படி என்று சொன்னால் இந்த வங்கிகளில் வைக்கின்ற பணமோ அல்லது லொக்கரோ எதுவுமே சில சமயங்கள் லொக்கர்ல எதுவுமே இல்லாமல் கூட இருக்கலாம். இன்னும் சில விடயங்கள் வந்து நடந்திருக்கலாம். முறையான ஆடிட் செய்தவர்கள் அந்த பிடிபடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. என்னன்னா, சில வயசானவர்கள கணக்குல லட்சக்கணக்கில் கோடி கணக்குல காசு இருக்கிறது வங்கிகளுக்கு தெரியும். அவை எப்பயும் போய் 5 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் 50,000 எடுக்க மிச்ச காசு இருக்கிறதுன்னு தெரியும். கிட்ட இறக்குற காலத்து கிட்ட வரைக்கும் டிமென்ஷியா அதை இந்தியாவது வெளிநாடுகள்ல கண்டுபிடிச்சிருவாங்க. வரைக்கும் அந்த ஞாபக மறதி இருக்குது என்று சொல்லி அங்கே உள்ளவைக்கு தெரியாது. அப்ப அவைகளை கொண்டேயே அவையன்ற கையொப்பத்தை வாங்கி அவையன்ற காசு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அல்லது அவர்களுக்கு தெரியாமலேயே இப்போ ஒரு கையொப்பத்தை வாங்கிக்குள்ள வந்து அவர்கள் எழுதி கொடுத்த தொகையை விட இன்னொரு சைவரை போட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் எழுதி போட்டு அவர்கள் எழுதவும் தெரியாது. வங்கியெல்லாம் சேரம் எழுதி கொடுக்குறது, காசுகள் எடுத்து போட்டுன்றதும் இருக்குது. அல்லது இப்போ நீங்கள் லொக்கர்ல வந்து கொண்டே நகைகளை அடைய வைக்கிறீர்கள், அந்த நகைகள் எடுத்து போட்டு அதுக்கு பதிலாக இந்த போலி நகைகளை வச்ச வரலாறு, பிடிபட்ட வரலாறுகளும் உண்டு. வங்கியில நினைச்சால் வங்கியில உள்ளவர்கள் நாணயம் இல்லாமல் இருப்பார்களாக இருந்தால் நிறைய மோசடி செய்யலாம். வங்கிகளை மக்கள் நம்புறது, அதால்தான் மக்கள் அநேகமா இந்த அரசாங்க வங்கிகளை கொஞ்சம் நம்புறது கொஞ்சம் இலகுவா முறிவடையாது. அரசாங்கத்தின் பின்புலம் இருக்குது, மற்றது அளவுக்கு நீண்ட காலம் இருக்கிற நம்பிக்கைத்தன்மை இருக்குது. இப்பெல்லாம் புதுசா மற்றது வந்து பாருங்க, இந்த வங்கிகள் வந்து உண்மையா ஒன்றும் செய்யல. எங்கட காசை வாங்கி போட்டுத்தான் எங்கட காசுல படிவான ஏர் கண்டிஷன் ஆஃபீஸ் எல்லாம் போட்டு மேனேஜர் ஒரு ஆள் இருப்பார், கணக்கு வேலை செய்யணும், ஒரு செக்யூரிட்டி கார்டு வாசல் நிற்பார். எல்லாம் எங்கட மக்கள் போடுற காசு தான் இன்னொரு ஆளுக்கு கடன் கொடுக்குறாங்க. நீங்கள் காசு போடுறதுக்குள்ள 6% 5% 10% வட்டி தருவீங்க. ஆனா வெளியால கடன் கொடுக்கறது எல்லாம் 15%, 20%, 25% எல்லாம் வட்டியை கொடுத்து அந்த வட்டி அந்த லாபத்துலதான் அவன் பிழை போடுது. மக்களின் பணத்தை வாங்கி மக்களுக்கும் வியாபாரங்களுக்கும் வட்டிக்கு விட்டு அவர்கள் பணக்காரராகிறார்கள்.
அப்ப இதனாலதான் பல வங்கிகள் இப்போது முளைத்துக் கொண்டிருக்கின்றன, புதிய புதிய வங்கிகள் உருவாக்கி கொண்டு. நீங்க யாழ்ப்பாணத்துல பாத்தீங்களா இருந்தா முன்பு மொத்தமாகவே ஒரு 10-12 வங்கி, நான் 94ஆம் ஆண்டு வங்கியில சேரைக்குள்ள மொத்தமாக இது 18 வங்கிகள் வட மாகாணத்துக்குள்ள இருந்ததாக ஞாபகம். மக்கள் வங்கி, இலங்கை வங்கி, செட்டு நேஷனல் பேங்க், அதோட எல்லா கிளைகளும் சேர. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிறிய ஊர்களிலையும் எல்லா வங்கியின் கிளையும் இருக்கு. குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு நிறைய வெளிநாட்டு பணங்கள் வருகுது. இலங்கையிலேயே பணப்புழக்கம் கூடின மாவட்டம் என்றா யாழ் மாவட்டம். ஆகவே இங்க உள்ள அது வங்கி சிஸ்டம் என்னண்டா, இங்க உள்ள ஆக்கள் இந்த காசு எல்லாத்தையும் எடுத்து வங்கியில இருக்கல தென்பகுதியில உள்ள அபிவிருத்திகளுக்கு இந்த காசு, அதாவது நீங்கள் வங்கி என்ற பேர்ல யாழ்ப்பாணத்துல இலங்கை வங்கியில டிபாசிட் பண்ணாலும் அது இலங்கையில உள்ள முழு வங்கி, இலங்கை வங்கியின் தலைமையகத்து இந்த கணக்குக்கு தான் மொத்தமா இருக்கிற மாதிரி தான் அவை எடுத்து பாவிக்கலாம். அந்த காசு எடுத்து வேறு இடங்களுக்கு கடன் கொடுக்கலாம். அப்ப பணப்புழக்கம், பண வைப்பு என்றது நிறைய இருக்கிறபடியா ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்களா இருந்தா, உங்களோட மானிப்பா எடுத்தீங்கன்னா கூட மானிப்பாயில 5-6 வங்கி, சங்கானில 5-6 வங்கி, யாழ்ப்பாணத்துக்குள்ள எல்லா மூலையிலையும் வங்கி. யாழ்ப்பாணத்துக்காக கொஞ்சம் வெளிக்கிட்டீங்களா இருந்தா சாவகச்சேரியில கொடியாமத்துல 2 வங்கிகள் இருக்கு, உரும்புற பக்கம் போ எல்லா இடங்கள்லையும். ஏனென்றால் அவர்களுக்கு வியாபாரம், எங்க போனாலும் நாங்கள் கியூல நின்றுதான் நாங்க வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவளுக்கு வங்கிகள் இருக்கின்றன. பணம் எடுப்பதற்கு கூட நீண்ட நேரம் கியூல நிற்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த வங்கிகள் சம்பந்தமாக நாங்கள் தொடங்கிய விவரத்தை பற்றி பார்த்துக்கிறோம், கொஞ்சம் மேலதிகமாக பேசிட்டோம் நினைக்கிறோம். வேற ஏதாவது இதை பற்றி வங்கிகள் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள்? இந்த தொடர்பாகத்தான் பேசியிருந்தோம். அண்மையில் அந்த துபாய்க்கு மாற்றப்பட்ட பண நெருக்கடி தொடர்பாக பேசி, பண மோசடி தொடர்பாக $2 மில்லியன். இப்படி பல இப்ப இலங்கையில் இந்த மோசடி அண்மை காலமாக அதிகரித்து இருக்கின்றது. அது இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், இவ்வாறான மோசடி உள்ளக அதிகாரிகளின் துணை இல்லாமல் நடக்க முடியாது என்றதான். இன்னொரு விடயத்தை நான் இதுல கூற மறந்து விட்டேன், நான் இறுதியாக கூறி வைக்க விரும்புகிறேன். இந்த பணம் என்னத்துக்கு போனது என்றதை பற்றி இருக்கால் நான் சொல்லாம மறந்து விட்டேன். யாருக்கு போகலாம்டா, கருப்பு பணம் என்றார்கள். அது நிறம் கருப்பா இல்ல. இந்த இலங்கையில இருக்கிற ஆட்கள் இலங்கையில உள்ள பணத்தை வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும்டா, இலங்கை பணத்தை கொண்டு போனா அங்க யாரும் இலங்கை பணமா ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. டொலஸுக்கு தான் மாத்தவன். டொலஸை மாத்துறதுக்கான கன சந்தர்ப்பம் இருக்குன்னா ஒன்று அதாவது இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, இப்ப ஒரு சிலர் இதையும் செய்தவை அதையும் சொல்லி போறோம். இந்த பிரச்சனை டொலர்ஸ் பிரச்சனை வர்ற காலத்துல இலங்கை காசை கொண்டு கொடுத்து, இப்ப தனிப்பட்ட ஆக்காட்டை கொடுத்து டொலர்ஸை வாங்கி கையில் வைக்கிறது. டொலர்ஸ் எப்பவும் பெருமதியானது, வாங்கி வச்சிருந்தாலே விலை கூடும், வருமானம் வருமன்றது ஒன்று. ரெண்டாவது, இப்ப இந்த வெளிநாடுகள்ல இந்த உண்டியல் முறைப்படி எல்லாம் நாங்கள் காசு அனுப்புறோம். அதுல 2 வகை இருக்கு. முறைப்படியான காசு அனுப்புறாக்கள் இருக்கணும், இல்லாதவே இங்க உங்கள்ட்ட டொலர்ஸை வாங்கி வச்சுட்டு அங்க காசு கொடுக்கணும். அதே மாதிரி மறுவளமா அங்க இருந்து இங்க காசு அனுப்ப வேண்டிய ஆக்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அல்ல வெளிநாட்டு தேவைக்கு காசு அனுப்புறவைக்கு அங்க இருந்து காசு அனுப்பல. அப்ப இங்க யாரும் காசை கொடுக்குறேன்டா இந்த உண்டியல் முறையில தான் அங்க உண்டியல்காரர்கிட்ட காசை கொடுக்க அவைகள் இங்க கையில தான் தருவினும் காசு என்ற உத்தியோகபூர்வமற்றது. இந்த போதைப் பொருள்காரர் எல்லாம் போதைப் பொருள் இறக்குமதி செய்கிறவர்கள் எல்லாருக்கும் அவங்க டொலர்ஸ்லயோ இது ஒரு நாட்டு கரன்சியில தான் அந்த போதைப் பொருள் இறக்குமதி செய்திருப்பீர்கள். இலங்கையில வித்து போட்டோ அதுக்குரிய காசை செலுத்திக்குள்ள டொலர்ஸ்லயோ இது ஒரு நாட்டு கரன்சியில கொடுக்கணும்டா இந்த இப்படியான முறையில தான் களவா கொடுக்கலாம். அடுத்தது, கனவேர் இலங்கையில இருக்கிற சொத்துக்களை வித்து கொண்டு வெளிநாடுகளுக்கு அந்த காசை அனுப்பி கொண்டு போக வழிக்கிடின. என்னன்னு சொல்லி சொன்னா, இலங்கையில இருக்கிறது சொத்து ஒரு பொருளாதார உறுதி இல்லாத நாடு, இலங்கை நாணயத்தின் பெருமதி வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போகுது. அப்ப பெருமளவான தொகையை வெளிநாட்டுக்கு அனுப்ப வலிக்கிறவைக்கு நேரடியா அனுப்ப வங்கியாலேயோ ஒரு முறையாலும் அனுப்ப முடியாது உத்தியோகபூர்வமா. இப்ப இந்த முறையில என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னா, இங்கே கொண்டே இந்த குறிப்பிட்ட அந்த காசு அனுப்புற நிறுவனங்கள்கிட்ட கொண்டே இந்த காசை எங்க இலங்கை பணத்துல கொடுத்தீங்களா இருந்தா வெளிநாட்டுல கொண்டு அந்த பணத்தை கொடுப்பினோம். அதுவும் சிலர் சொல்லுவார்கள் உரைப்பாக்கில் உள்ள கணக்கில் டொலர்ஸ் கட்டி கொண்டு தருவார்கள் என்று சொல்லியும், அதே போல வங்கியில கூட இல்லாமல் தலையணை மாதிரி தலையக்க வச்சு படுத்த சும்மா நையாண்டிக்கா கூறுவார்கள். அப்படி நடப்பதும் உண்டு. ஆகவே இந்த பணம் எதுக்காக போகுதுன்னா, ஒருவேளை கருப்பு பணம் என்று சொல்லி சொன்னா வெளிநாட்டுக்கு மாற்ற விரும்புகிற இலங்கை நிறுவனங்கள், மற்றது இந்த போதைப்பொருள் போலி ஆக்களுக்கானதுகள், மற்றது வெளிநாட்டில் தேவைப்பட வேண்டிய யாருக்கும் செலுத்த வேண்டிய தொகைகள் மறக்கப்பட்ட ஒரு கட்டத்துல வெளிநாட்டுக்கு படிக்க வந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் காசு கட்ட இல்லாமல் பெற்றார் கஷ்டப்பட்டவர். இலங்கையில காசு இருந்தாலும் அனுப்பிடலாம். அப்ப இங்க உள்ள கணவர்கிட்ட அவைய உதவி கேட்டு அவை இந்த காசுல கட்ட சொல்லி அப்புறம் இலங்கையில தர்றோம் என்று சொன்னவை இருக்கணும். அதில் சிலர் இலங்கையில வாங்கினவையும் இருக்கணும், இலங்கையில வேண்டாம் திருப்பி வசதி இருக்கைகளை அனுப்பும் கொண்டவை இருக்கணும். அவை இந்த பணம் தவறான முறையில பாவிக்கப்படுது, தவறான நோக்கத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இது வங்கிகள்
ரெண்டு மூன்று ஒன்று வந்து இந்த திருட்டை செய்கிறவ முதல் கொஞ்சம் உணர வேணும். இனிமேல் வங்கியில் உள்ள அத்தனை பேர் இதனை கொஞ்சம் உணர்ந்து கொள்வார்கள். மக்களும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். நாங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த திருட்டை தவிர்த்தான் தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்ட இப்போ காசு அனுப்பிலையும் கூட முறையான அமைப்புகளால் நாங்கள் வெளிநாட்டில இருந்து ஊருக்கு காசு அனுப்புறது நல்ல உண்மையா அதுதான் உண்மையான சட்டபூர்வமானது. தற்செயலா சிலர்கிட்ட காசு இப்போ எனக்கு தெரிய சிலர் காசை எல்லாம் வாங்கி போட்டு அனுப்பாமல் தப்பி ஓடினவை எல்லாம் இருக்கணும். அதுக்கு நிறைய காசு இழந்தவைகளும் இருக்கணும். இதுதான் இப்போதைய கூறக்கூடியது. நாங்கள் வங்கி பற்றியும் இந்த பணப்பரிமாற்றம் சம்பந்தமாகவும் இதில் பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். இவ்வாறான நிகழ்வுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உங்களுடைய கமெண்டில் எழுதுங்கள். நாங்கள் தொடர்ந்து இவ்வாறான நிகழ்வுகளை நாட்டு நடப்புகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை அடிக்கடி செய்து கொண்டிருக்கலாம். இலங்கையில் நடக்கின்ற இப்போதைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் இவ்வாறான நிகழ்வுகளை செய்வது உங்களுக்கு தகவலாக அமைந்தால் பிரயோசனமாக இருந்தால் கூறுங்கள், தொடர்ந்து நாங்கள் செய்யலாம். உண்மைதான். என்னென்னு சொன்னால் ஒரு குறுகிய நேரம் என்றாலும் அன்றன்று இலங்கையில் இடம்பெறுகின்ற இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக ஒரு கலந்துரையாடலாக இந்த நிகழ்வை நடத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் கருத்துக்களை எழுதினால் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்விலிருந்து நிறைவு பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.